அனைவருக்கும் வணக்கம். இது 5ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலிருந்து பருவம் 1 இயல் 3 உரைநடை. இந்த பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். உரைநடை பழமொழிக்கு பரிசு. இப்போ பழமொழி, முதல்ல பழமொழின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அப்புறம் இந்த உரைநடையை பார்க்கலாம். பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் தான் பழமொழிகள். இது பழங்காலம் முதற்கொண்டே பழமொழிகள் வழக்கிலிருந்து வருகின்றன. பழமொழி 400 என்னும் பெயரிலே நீதி நூல் ஒன்றும் உள்ளது. இதுதான் பழமொழியை பற்றின ஒரு குறிப்பு. இப்போ இந்த உரைநடையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பழையனூர் அப்படின்ற ஒரு ஊர்ல மாந்தோப்புல கிளி ஒண்ணு இருந்ததாம். அந்த கிளியோட பேரு செல்லம்மா. அந்த தோப்புல ஒரு மரத்துல மட்டும் ரொம்ப சுவையான மாங்காய்கள் காய்க்குமா. மாங்காய்கள் காய்க்கும் பருவத்துல அங்க சிறுவர்கள் எல்லாம் தோப்புக்கு வருவாங்க, அந்த மரத்துல இருக்கிற அந்த மாங்காய்க்காக. அப்போ அங்க இருக்கிற கிளி என்ன பண்ணும், ஒரு மர பொந்துல இருந்து ஒரு படத்தை எடுத்து அந்த சிறுவர்கள் கிட்ட காட்டுமா. அந்த படம் உணர்த்துற பழமொழி என்னன்னு இந்த சிறுவர்கள் சரியா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த மரத்துல இருந்து ஒரு மாங்காயை பறிச்சு போடுமா. அதனால அந்த கிளிய பழமொழி கிளி அப்படின்னு எல்லாரும் ஆசையா சொல்லுவாங்க. அந்த ஆண்டும் அந்த மரத்துல மாங்காய்கள் நிறைய காய்ச்சிருந்தது. அதை கண்டு சிறுவர்கள் அங்க வர தொடங்கினாங்க. அங்க பிரபு அப்படின்ற ஒரு சிறுவன் வரான். அவன் செல்லம்மா எனக்கு மாங்காய் வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். இந்த கேட்டதுமே அந்த கிளி மிக்க மகிழ்ச்சி, நான் காட்டும் படத்துக்கு நீ பழமொழிய சொன்னா நான் உனக்கு மாங்காயை பறிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தையும் எடுத்து காட்டுது. இந்த படம் உனத்தான் பழமொழி என்ன அப்படின்னு கேக்குது. இந்த படம் தான் அது. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு பிரபு சரியா அந்த பழமொழியை சொல்லிட்டான். அவன் சரியா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளி என்ன பண்ணுது, மாங்காயை பறிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காயை பறிச்சு அவனுக்கு கொடுக்குது. அவன் ஐ மாங்காய் ரொம்ப நன்றி செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சொல்றான். அடுத்து ஒரு சிறுவன் வரான். உடனே கிளி கேக்குது, யார் வந்திருப்பது அப்படின்னு கேக்குது. அதுக்கு அவன் வின்சென்ட் வந்திருக்கேன், எனக்கும் மாங்காய் வேண்டும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த கிளி என்ன சொல்றேன்னா, இந்த படத்துக்குரிய பழமொழியை நீ சரியா சொல்லிட்டேன், நான் உனக்கு மாங்காய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை காட்டுது. அந்த படம் தான் இது. அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு அவன் சொல்றான், இக்கரைக்கு அக்கறை பச்சை சரிதானே அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த கிளி சொல்லுது, சீக்கிரமா விடையை கண்டுபிடிச்சிட்ட, இந்தா உனக்கு மாங்காய் அப்படின்னு மாங்காயை கொடுக்குது. அப்போ அந்த இடத்துல கனிமொழின்னு ஒரு பாப்பா இருக்கா, அதாவது ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அப்போ கிளி கேக்குது, கனிமொழி நீ ஏன் அமைதியா நிக்கிற, உனக்கு மாங்காய் வேண்டாமா அப்படின்னு கேக்குறான். அந்த சிறுமி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தயக்கமா சொல்றான். அப்போ கிளி இந்த உனக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து காட்டுது. அந்த படத்துல காற்று வேகமா வீசுவது போல் இருக்குது. அதை பார்த்துட்டு அவ சூறை காற்று வீசுது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த கிளி இல்ல கனிமொழி, நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படின்னு கிளி சொல்லுது. இதுதான் அந்த படம். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு அவ கனிமொழி சொல்றா. உடனே சரியா சொல்லிட்ட அப்படின்னு கிளி சொல்லுது. உடனே கனிமொழிக்கு உண்மையாவே நான் சரியா சொல்லிட்டேனா அப்படின்னு கேக்குறா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கிளி சொல்லுது. அப்போ கனிமொழி சொல்றா, என்னுடைய நண்பனும் வந்திருக்கான், அவன் முகமது வந்திருக்கான் அப்படின்னு கனிமொழி சொல்றா. அப்போ அப்படியா, சரி இதுல இருக்கிற இன்னொரு பழமொழி, அதாவது இன்னொரு பழமொழியை காட்டுது, இதுல இருக்கிற பழமொழி என்னன்னு சொல்லு, நான் அவனுக்கும் மாங்காய் தரேன் அப்படின்னு கிளி சொல்லுது. அப்போ அந்த பழமொழிக்கான படம் இதுதான். இந்த படத்தை காட்டுது. அப்போ அவன் முகமது கண்டுபிடிச்சிடுறான். ஆளும் வேலும் பல்லு குருதி, நாலும் இரண்டும் சொல்லு குருதி அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அந்த கிளி சொல்லுது, ரொம்ப அதாவது மிகவும் அருமை, இந்த அவனுக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காயை கொடுக்குது. நன்றி செல்லம்மா அப்படின்னு சிரிச்சபடி முகமது சொல்றான். அம்மா எனக்கு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அப்போ அது யாருன்னு பார்த்தா அது தேனிசை. அவ கேக்குறா, எனக்கும் மாங்காய் வேணும் பறிச்சு த அப்படின்னு கேக்குறா. அப்போ அவளுக்கும் ஒரு படத்தை காட்டுது. அவளும் அந்த படத்தை பார்த்துட்டு அது என்ன படத்துல இருக்கிற பழமொழியை சரியா சொல்லிடுறா. அது என்ன பழமொழினா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறா. அப்ப கண்ணிமிக்கிற நேரத்துல சொல்லிட்டியே, இந்தா உனக்கு மாங்காய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளி மாங்காயை பறிச்சு அது கொடுக்குது. மாங்காய் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லம்மா, நன்றி அப்படின்னு தேனிசை சொல்றா. அப்போ தூரத்துல இருந்து ஒரு குரல், பழமொழி கிளி எனக்கு மாங்காய் இல்லையா அப்படின்னு கேக்குது. யார் அது, என் பட்ட பேரை சொல்லி கூப்பிடுறது, கதிரவனா அப்படின்னு கிளி கேக்குது. ஆமா அப்படின்னு அவனும் சொல்றான். அப்போ பழமொழியை சொல்லு, நான் உனக்கு மாங்காயை தரேன் அப்படின்னு ஒரு படத்தை காட்டுது கிளி. இதுதான் அந்த படம். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னு கதிரவன் சொல்றான் அந்த படத்தை பார்த்துட்டு. மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மாங்காயை பறிச்சு கிளிக்கு கொடுக்குது. ரொம்ப நன்றி பழமொழி கிளி அப்படின்னு கதிரவன் சொல்றான். சிறுவர்கள் எல்லாருமே, செல்லம்மா நாங்க இன்னும் நிறைய பழமொழிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் நாளைக்கு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சியா வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் இந்த உரைநடை பகுதியில் கொடுத்துருக்கிறது. இப்போ நம்ம மேலும் இதை விட இன்னும் என்னென்ன பழமொழிகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இங்கே அறிந்து கொள்வோம் பகுதியில் கொடுத்துருக்காங்க. யானைக்கும் அடிசரக்கும், விளையும் பயிர் முளையிலே தெரியும், 5இல் விளையாதது 50இல் விளையாது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆழம் தெரியாமல் காலை விடாதே,
அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, பதறாத காரியம் சிதறாது, சிறுதுளி பெருவெள்ளம். இதுதான் அந்த பழமொழிகள். அடுத்தது மதிப்பீடு. படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. மரபொந்து இந்த சொல்ல பிரிச்சு எழுதுனா மரம் கூட்டல் பொந்து. அக்கறை, அக்கறை பிரித்து எழுதும்போது ஆ கூட்டல் கரை அப்படின்றதா சரியானது. அடுத்தது 400 இச்சொல்ல பிரிச்சு எழுதுனா 4 கூட்டல் 100 400. கண் கூட்டல் இமைக்கும் இதை சேர்த்து எழுதும்போது கண் இமைக்கும் அப்படின்றதுதான் சரியானது. சூறை கூட்டல் காற்று இங்க ஒற்றை எழுத்து இக்கு வரும். சூறை காற்று. அப்புறம் சொற்களை பிரிச்சு எழுதுறோம். மணி ஓசை, மணி கூட்டல் ஓசை. தேனிசை, தேன் கூட்டல் இசை. இப்ப கேள்விகள், வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி, பழமொழி என்பது என்ன? இதுக்கான பதில், நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய வார்த்தைகளே பழமொழிகள் ஆகும். அடுத்து இரண்டாவது கேள்வி, கிளி யாருக்கு மாம்பழம் தருவதாக கூறியது? அதுக்கான பதில், கிளி நான் காட்டும் படத்திற்குரிய பழமொழியை கூறினால் மாங்காய் பறித்து தருகிறேன் என்று கூறியது. அடுத்து மூன்றாவது கேள்வி, கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன? அதுக்கான பதில், மாங்காய்கள் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் கிளி மரபொந்திலிருந்து ஒரு படத்தை எடுத்து அந்த சிறுவர்களிடம் காட்டும். அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு அந்த மரத்திலிருந்து ஒரு மாங்காயை பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைக்கிறார்கள். அடுத்து நான்காவது கேள்வி, இப்பாடத்தில் நீங்கள் அறிந்து கொண்ட பழமொழிகள் யாவை? அதாவது நமக்கு இந்த பாடத்துல மொத்தம் ஆறு பழமொழிகள் கொடுத்திருக்காங்க. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, இக்கரைக்கு அக்கறை பச்சை, ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, காற்றுள்ள போதே தூற்றிக்கோள், அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் ஆகிய பழமொழிகளை இப்பாடத்திலிருந்து நான் அறிந்து கொண்டேன். அடுத்தது சிந்தனை வினா. நீங்கள் கிளியிடம் சென்று மாங்காய்கள் பெறுவதாக இருந்தால் என்னென்ன பழமொழிகளை அறிந்து செல்வீர்கள்? நமக்கு அறிந்து கொள்வோம் பகுதியில நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு 10 பழமொழிகள். அதுல இருந்து ஏதாவது ஒரு 5 இல்ல 10 பழமொழிகளை கூட எழுதுங்க. நான் அந்த பழமொழிகளை தான் இங்க எழுதியிருக்கேன். யானைக்கும் அடிசரக்கும், பதறாத காரியம் சிதறாது, சிறுதுளி பெருவெள்ளம், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ஆழம் தெரியாமல் காலை விடாதே, விளையும் பயிர் முளையிலே தெரியும், 5இல் வளையாதது 50இல் வளையாது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஆகிய பழமொழிகளை அறிந்து செல்வேன். அடுத்தது, பின்வரும் பாடப்பகுதியை உரிய ஒலிப்புடன் பொருள் விளங்கவும் விரைவாகவும் படித்து காட்டுக. பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது. அதன் பெயர் செல்லம்மா. அந்த தோப்பில் ஒரு மரத்தில் மட்டும் மிகவும் சுவையான மாங்காய்கள் காய்க்கும். மாங்காய்கள் காய்க்கும் பருவத்தில் சிறுவர்கள் தோப்பிற்கு வருவார்கள். கிளி மரபொந்திலிருந்து ஒரு படத்தை எடுத்து சிறுவர்களிடம் காட்டும். அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு அந்த மரத்திலிருந்து ஒரு மாங்காயை பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள். இதுதான் இந்த பத்தி. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படித்த பகுதியின் மைய கருத்தை ஓரிரு வரிகளில் உங்கள் சொந்த நடையில் எழுதுக. ஓரிரு வரிகள்ல நம்மளுடைய சொந்த நடையில் எழுதணும். அதாவது இந்த பகுதியும் இந்த படிச்சோம் இல்லையா, இந்த பத்தில இதனுடைய மைய கருத்து மட்டும் எடுத்துக்கணும். இதனுடைய மைய கருத்து என்ன? கிளி மரபொந்துல இருந்து ஒரு படத்தை எடுத்து காட்டும். அதனுடைய பழமொழியை சரியா சொன்னா அவங்களுக்கு மாங்காயை பறிச்சு தரும். அதனால அந்த கிளிக்கு பேரு பழமொழி கிளி. அதுதான் மைய கருத்து. இப்ப பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று பழமொழியை சரியாய் சொல்லும் சிறுவர்களுக்கு கிளி மாங்காயை பறித்து போடும். அந்த கிளியை பழமொழி கிளி என்றும் அழைப்பார்கள். இதுதான் அதனுடைய மைய கருத்து. அடுத்தது, வண்ணமிட்ட சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக. இங்க மேல நம்ம இங்க ஒரு பத்தி படிச்சோம் இல்லையா, இதுல வண்ணமிட்டு கொடுத்திருக்கிற இந்த சொற்களை தான் நம்ம இங்க சொல்ல கேட்டு எழுதுறோம். என்னென்ன சொற்கள் அது? பழையனூர், தோப்பில், மாங்காய்கள், சிறுவர்கள், வருவார்கள், பொந்திலிருந்து, பழமொழி, மரத்திலிருந்து, ஆசையாக. நன்றி.